வராகி இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு ட்ரெண்டிங் தெய்வமா அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு பைத்தியத்தனமான வார்த்தை. வராகி எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருவாளா, எல்லாருக்கும் நின்றுவாளா அப்படின்னு பார்த்தாக்கா கிடையாது. யார் ஒருத்தனோட வாழ்க்கையில வராகின்னு ஒரு தெய்வம் என்றாங்களோ அவனோட வாழ்க்கை அங்க இருந்து டர்னிங் ஆயிடும். குலதெய்வத்தோட வழிபாடு எவன் ஒருத்தன் செய்யறானோ அவனுக்கு தான் இஷ்ட தெய்வம்ங்கிறது வேலை செய்யும். இப்ப குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம எவன் கூட உன்னோட உயிரை எடுக்க முடியும். 6 மாசத்துக்கு ஒருக்க இங்க மக்களோட தேவைன்னா எதை தின்னால் பித்தம் தெரியுங்கிற மாதிரி நமக்கு எந்த சாமியை கும்பிட்டா நமக்கு பிரச்சனை தீரும் ஒவ்வொரு சாமியா. ஸ்ரீ வராகி டிவி மற்றும் RL ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை இணைந்து வழங்கும் வராகியும் நானும் ஆன்மீக நிகழ்ச்சி நாள் 7 நவம்பர் 2025, நேரம் மாலை 5 மணி முதல் வேலூர் ஸ்ரீதலம் ஸ்ரீ வராகி சேஸ்திரம் பீடாதிபதி யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன், நடிகை தாரணி, நடிகை சாந்தி வில்லியம்ஸ், நடிகை ஜோதிமீனா, பேராசிரியர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன், ஸ்ரீ அரோரா புரொடக்ஷன் விஷ்ணு பிரியா, திருமதி சாரா, இயக்குனர் பாரதி கண்ணன், ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் செந்தில்குமார், வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலவாணன், ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத், இயக்குனர் KVB நவீன், சமூக ஆர்வலர் சாஷா, நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர். வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுக. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9363772378 9003887850. வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் மறைமொழியாளர் வராகி சித்தர் இருக்காரு. வணக்கம் சார். அண்மைய நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி என்னை ஆசைப்படுது மாட்டேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சதுல. உங்களை சொல்லும் போது மறைமொழியாளர் அப்படின்ற ஒரு வேர்டு வச்சு சொல்லணும்னு இருந்தீங்க. அப்படின்னா என்ன, அதை பத்தி இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அதை பத்தி சொல்ல முடியுமா? மறைமொழியாளர் என்ன அப்படின்னாக்கா அது பலரும் அது என்னடா மறைமொழியாளர் மாந்திரிகர் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த ஆன்மீகத்துல அடுத்த இடத்துல இருக்கிறவங்க கேட்டாக்கா மாந்திரிகர். இப்போ மறைமொழிங்கிறது என்ன? வேதம் கற்றவர். வேதம் யாரு கற்றிருப்பா? இந்த மாந்திரியத்துல இருக்கவங்க, இல்ல ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிறவங்க, இவங்கதான் வேதத்தை கற்றிருப்பாங்க. மறைமொழியாளர்னா வேதம் கற்றவர், வேதத்துல அந்த இதை பயணிக்கிறவர் தான் மறைமொழியாளர். சோ அதனால நம்ம அப்படி கூப்பிடுறோம் மறைமொழியாளர். சிறப்பு. இப்போ பிளாக் மேஜிக், இப்போ மாந்திரிகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் என்ன இருக்குன்னா ஒரு பயம் இருக்கும். ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனா இந்த மாந்திரிகத்துல இல்ல, அப்படிலாம் இல்ல, இந்த மாதிரிலாம் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு, இப்படியும் நம்ம வழிபடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இல்ல? மாந்திரிகத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கறத விட எல்லாமே எதுக்காக கண்டுபிடிச்சது? மனிதனோட வாழ்வியல்ல இருக்கிற தீமைக்கும் நன்மைக்கும் ஒரு விடையை கொடுக்கறது தான் இந்த ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்துல இருக்கிறது அந்த ஆயகலை 64ல ஒரு கலை தான் இந்த மாந்திரிகம். இப்ப என்னன்னா முதல்ல நம்மளோட துன்பத்தை போக்குறதுக்கு, நமக்கு உண்டான தடைகளை நீக்கிறதுக்கு, நம்ம வாழ்வியல்ல நல்ல மாற்றத்தோட நல்லபடியா வாழ்றதுக்கு தான் இந்த மாந்திரிகம் பயன்படுது. அதை இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல அதை நம்ம எல்லாரும் மக்களோட தேவை என்னன்னா அடுத்தவனை கெடுக்கிறதுக்காகவும், அடுத்தவனை அழிக்கிறதுக்காகவும், அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காகவும் அதை பயன்படுத்த போக இந்த மாந்திரிகங்கிற ஒரு கலை என்ன ஆகுது, அதை ஒரு கெடுதலுக்காக பயன்படுத்துற மாதிரி இன்னைக்கு பேசும்படு பொருளா இருக்கு. வராகி கும்பரமா இல்ல வராகி உபாசகர், இப்ப என்னை போல மறைமொழியாளர் யாருமே இந்த மாந்திரிகத்தை தவறான வழியில யாரும் பயன்படுத்தல. தனக்கு பிரம்மாசரமா என்னைக்கு தனக்குன்னு ஒரு இது வரும்போது பிரம்மாசரமா வேணா அதை ஒரு மற்றவங்களை அதை தடுக்கிறக்கோ இல்லை பழி தீர்த்துக்கிறக்கோ பயன்படுத்தணும் ஒழிய தவறான ஒரு விஷயத்துக்காகவோ தவறான கண்ணோட்டத்திலையும் என்னைக்கும் அந்த மாந்திரிகத்தை அதை வராகி உபாசங்கிறவன் என்னைக்கு தவறா பயன்படுத்துறது கிடையாது. ஓகே சார். இப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு கடவுளை வழிபடுறது நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். சில சமயம் முருகன், சில சமயம் ஐயப்பன் இப்படின்னு சொல்லிட்டு வழிபடுவாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல வாராகியம்மனோட வழிபாடு எல்லாராலையும் பேசப்படுது, அதிகமா எல்லாருமே வழிபடுறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்போ ஒரு விஷயத்த இங்க நம்ம எல்லாரும் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க கடவுளை மாத்துறது இங்க ட்ரெண்ட் ஆகி போச்சு. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முருகன்ட்டு ஒரு ட்ரெண்ட்ல ஒண்ணு, அதுக்கு முன்னாடி பிரித்திங்கா தேவின்ட்டு, அதுக்கப்புறம் காளிங்கிறது, அப்புறம் ஒரு மகானோட பேரை சொல்லி இது பண்றது. இப்படியே ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க இங்க மக்களோட தேவைன்னா எதை தின்னால் பித்தம் தெரியுங்கிற மாதிரி நமக்கு எந்த சாமியை கும்பிட்டா நமக்கு பிரச்சனை தீரும்ட்டு ஒவ்வொரு சாமியா தேடி
ஓடிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சனைக்காக ஒவ்வொரு கோயிலா தேடுறது. இங்க பக்திங்கிறது ஒழுக்கமா இருக்கா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது. ஏனோதான பக்தி தான் இங்க எல்லாருக்கும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஒரு 6 மாசத்துக்கு இருக்கவோ, ஒரு 3 மாசத்துக்கு இருக்கவோ, இல்ல வருஷம் வருஷமா நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்க மாத்தலாம். ஆனா இந்த அத்தனை தெய்வங்களும் நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி, அவங்க சன்னிதானத்துல உருட்டு பிறந்தாலும் சரி, அவங்களோட அருளாசி கிடைக்குமானா ஒரு துளி கூட கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, குலதெய்வத்தோட வழிபாடு எவன் ஒருத்தன் செய்யறானோ அவனுக்கு தான் இஷ்ட தெய்வம்ங்கிறது வேலை செய்யும். குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாதவன், குலதெய்வத்தை நினைத்து கூட பார்க்காதவன், குலதெய்வத்தை எண்ணியே பார்க்காதவனுக்கு இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகங்கிறது ஒருபோதும் 1% கூட கிடைக்காது. இதுதான் உண்மை. இதை தெரியாம இன்னைக்கு பல கூட்டம் ஒவ்வொரு கோயிலாக ஒவ்வொரு குலமா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சாமியை மாத்துறது, சாமி போட்டோவை மாத்துறது, இப்படி அலைஞ்சிட்டு இருக்கு. முதல்ல இந்த ஒரு விஷயத்தை இதை புரிஞ்சுக்கணும். இது யாரையும் காயப்படுத்திருக்கோ இல்லை, இதுதான் உண்மை, யதார்த்த உண்மை அதுதான். இப்போ வராயிகான விஷயத்துக்கு வரும். அதாவது குலதெய்வ வழிபாடு செய்யறவங்க அவங்களுக்கு இப்போ இந்த இது கிடைக்குமா அப்படின்னா, இன்னொன்னு என்னன்னா, குலதெய்வத்தை இவ்வளவு மேன்மையா பேசுறீங்களே, அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு ஐயப்பாடு இருக்கும். நீங்க பாக்குறவங்களுக்கு இப்ப குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம யமன் கூட உன்னோட உயிரை எடுக்க முடியாது. குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அவரோட அவர்கிட்ட அனுமதி வாங்கிதான், குலதெய்வத்தோட அனுமதி வாங்கிதான் யமன் கூட உன்னோட உயிரை எடுக்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். இங்க பல பேரும் அதை மதிக்காம ஏளனத்தோட பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். வராகி அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இதுல இன்னைக்கு ட்ரெண்டிங் தெய்வமா அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு பைத்தியத்தனமான வார்த்தை. ட்ரெண்டிங் தெய்வமா அப்படின்ட்டு இன்னைக்கு இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சப்த கன்னிமார்கள்ல ஒரு தெய்வமா யார் இருப்பான்னு பாத்தீங்கன்னா வராகி. இன்னைக்கு ஆதி மாந்தர் வாழ்ந்த பொழுதுல இன்னைக்கு யார என்ன நம்ம இத சாமியை கும்பிடுறோம். அதான் ஆதி மாந்தர்கள். இப்போ நம்ம இருக்கிற அந்த காட்டு பன்றியத்தான் யார நம்ம கும்பிடுறோம், வராகியா நம்ம கும்பிடுறோம். அவளுக்கு ஆதி பேர் என்னன்னு பார்த்தாக்க நீங்க வராகி அது வடமொழி சொல், அதாவது சமஸ்கிருத சொல் வராகிங்கிறது. ஆனா அவளுக்கு ஆதி பேர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க கேளல்ங்கிறது தான் அவளோட ஆதி பேர். கேளல் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சங்க இலக்கியங்கள்ல இதை பத்தி குறிப்பிட்டிருக்கும். வேணா அதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கேளல் தான் அவளோட இயற்பெயர். சாரி, கேளல் அன்னையே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்தா தேடி வரும். அந்த அளவுக்கு அவளோட அனுகிரகம் கிடைக்கும். இப்ப வராயிங்கிறது நம்மளோட தேவைக்காக அந்த பேர். இப்ப ஒரு காற்று பண்ணி அவங்களோட இயல்பே என்ன, காற்று பண்றது தானே. அதை சொல்றதுக்கே அந்த பேர் ஒரு இதா இருக்கு அப்படிங்கிறதுனால இதை ஒரு சிலர் அந்த வராகிங்கிற பேரை மாத்துறாங்க. ஆனா அவங்களோட இயற்பேரே பாத்தீங்கன்னாக்கா கேளல் தான். இப்போ இவங்க ட்ரெண்டிங் தெய்வமானா அது கிடையவே கிடையாது. ஆதி மாந்தர், சரி, ஆதி மாந்தருக்கு உலகத்தை, சரி, இன்னைக்கு ஒருத்தர் இருக்காங்க, இன்னைக்கு புதுசா ஒரு சயின்ஸ்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஊன்றுகோலா இருக்கும். இப்ப ஆதி மாந்தருக்கு விவசாயங்கிற ஒரு விஷயம் எப்படி தெரியும்? அங்க இருக்கிற அவங்க மலைப்பகுதியில் அங்க இருக்கிற அந்த பூண்டு இதெல்லாம் கிழங்குகளை யாருன்னு பார்த்தாக்க தன்னோட தந்தத்தால முட்டி அதை உழுது போட்டு அதுல இருக்கிற கிழங்குகளை எடுத்து காட்டு பன்றியானது உண்ணும். இந்த இடத்துல ஆதி மாந்தர்ங்கிறது மனிதர்கள் வாழ்ந்து. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல திணை விதைச்சு முதல் எங்க பயிர் பாத்தீங்கன்னாக்கா திணையை விதைச்சு, அதாவது பன்றி உழுது போட்ட இடத்துல திணையை விதைச்சு முதல் அந்த பயிர் சாகுபடி அந்த விவசாயங்கிறத கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டாக்க ஆதி காலத்துல இருந்து நம்ம இப்ப இருக்காங்களா, இவங்க இருக்காங்களா. இப்போ ஒவ்வொரு தெய்வத்தையும் எப்படி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. காளைய நந்தியாவும் இன்னைக்கு ஒவ்வொரு தெய்வத்தையும் இப்படிதான் வழிபாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கும் அதுக்கு வேற ஒரு வடிவம் கொடுத்து வேற ஒரு உருவம் கொடுத்து நம்ம கொண்டாடுறோம். ஆதி மாந்தருக்கு உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தது யாருன்னா இந்த வராகி அன்னை. அவங்கதான் ஆதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல பேருக்கும் தெரியாம இருந்தது. அதாவது வராகி பல பேருக்கும் யாருக்கும் தெரியாம இருந்தது. அதாவது யாரோட லைஃப்ல பாத்தீங்கன்னாக்கா வராகி எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருவாளா, எல்லாருக்கும் நின்றுவாளா அப்படின்னு பார்த்தாக்கா கிடையாது. நமக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த தெய்வத்தோட காட்சி கிடைக்கும், அவங்களோட அருளாசி கிடைக்கும். இப்போ வராகியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அவங்களோட அருளாசி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ஒரு மற்ற தெய்வத்தை போய் நீ வழங்குறதுக்கும் உன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு என் துரோகத்தால பாதிக்கப்பட்டு
பாதிக்கப்பட்டுட்டு இல்லை வன்மத்தால் பாதிக்கப்பட்டுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு எனக்கு வேற வாழ்க்கை வழியே இல்லை, இதுக்கு மேல தற்கொலை மட்டும்தான் என்னோட முடிவு அப்படின்னு இன்னைக்கு பல பேர் இருப்பாங்க. இன்னும் ஒவ்வொருத்தரும் சொல்லலா துயர்ல இருப்பாங்க. எனக்கு இதுக்கு மேல வேற எதுவுமே மன இல்லை. கஷ்டத்தோட மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லா கஷ்டமும் எங்க இருந்து வருது? மனிதனோட தேவையும் ஆசையும் நோக்கமும் சரியா இருந்தா இல்ல, தேவை அதிகமாகும் போது தான் பிரச்சனையே வருது. இங்க இத்தனை பிரச்சனைக்கு இடையில எனக்கு வாழவே வழி இல்லை. சில பேர் வந்து துரோகத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சில பேர் நம்ப வச்சு கழுத்து இருந்திருப்பாங்க, பல விஷயங்கள் பலருக்கும் நடந்திருக்கு. இப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு உடஞ்சு போய் ஒருத்தர் நிற்கும் போது பாத்தீங்கன்னா, ஒண்ணு யாராவது வராகியை பத்தி சொல்லுவான், இல்லைன்னா வராகியோட சிற்பம் தெரியும், வராகி சம்பந்தப்பட்ட இதை அவனுக்கு அந்த காட்சியாவே பட்டுக்கிட்டே இருக்கும். யார் ஒருத்தனோட வாழ்க்கையில வராகின்னு ஒருத்தி தெய்வம் வந்து என்ட்ரு ஆகுதோ அவனோட வாழ்க்கை அங்க இருந்து டேர்னிங் ஆயிரும். அதை சரியா புடிச்சுக்கிறவன் அறிவாளி, இல்லாதவன் முட்டாள், அவ்வளவுதான். கடவுள் வந்து வாய்ப்பை தான் கொடுப்பான். இந்த உனக்கு வந்து மதியம் சாப்பாடு வேணா அதுக்கு உண்டான வாய்ப்பை தான் நம்ம கொடுப்போம் ஒழிய நமக்கு அதுக்கு உண்டான மதியம் சாப்பாடை போட்டு ஊட்டி விடுவோம்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம இங்க பல பேர் அதான் புரிஞ்சுக்கலாம், தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு போறதுதான் இங்க புத்திசாலித்தனம். அது போல வராயியானவ அவங்களோட வாழ்க்கையில மாற்றத்துக்கு உண்டான வழியை காட்டுவோம், அதை பிடிச்சி பயணிச்சா வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். வாழ்க்கையில என்ன அடுத்த இது வரைக்கும் பட்ட கஷ்ட நஷ்டம் துன்பங்கள் அனைத்தும் போய் வாழ்க்கை ஒரு சிறப்பான இடத்தை அடையலாம். அதான் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்ன, வராயியான ட்ரெண்டிங்கான தெய்வம்னு கிடையாது. இன்னைக்கு பல குடும்பத்தை அதான் சரி இன்னைக்கு வாழ்ற நம்ம இப்போ 150 கோடி ஜனத்தொகையில எத்தனை பேருக்கு வந்து வராயிங்க தெரியும்? மீறி போனா ஒரு 2 கோடி பேருக்கு தெரியுமா? அதுக்கு மேல யாருக்கு இங்க தெரியுமா? தெரியாது. அப்போ பாத்துக்குங்க, அப்போ அந்த அளவுக்கு நமக்கு அதுக்கு உண்டான பிராப்தம் இருந்தா மட்டும்தான் அவளோட அனுகிரகங்கிறது நம்மளோட வாழ்க்கையில கிடைக்கும். இப்ப அந்த போல இன்னைக்கு எத்தனை இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உலக அளவுல வராகி கொண்டு பல இடங்கள்ல பல வீட்டுல முதல்ல ஒரு இந்த ஆரியத்துக்கும் வைத்தியத்துக்குமே நான் கொஞ்சம் எதிரான கருத்து உடையவன். அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வராகி வீட்டுல வச்சு வழங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பலரை சொல்லி, இன்னைக்கு அதையும் மீறி பல குடும்பத்துல கொண்டே வராகி கொண்டே சேர்த்தது யாருன்னா நான் தான். இன்னைக்கு பல குடும்பங்கள் நல்லா இருக்கிறது காரணம் இந்த வராகி. சிறப்பு.